ஏன் அப்படின்னா இந்த படத்துக்குள்ள என்னதான் நடக்கும், இந்த படம் அந்த முடிவு எப்படிதான் போக போகுது நான் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த படத்தோட முடிவு எனக்கு ரொம்பவே தர்க்கத்துக்கு உள்ளாக்கிச்சு. நான் ஏத்துக்கணுமா ஏத்துக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் ஏத்துக்கல. அப்போ நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருக்கேன், நைட்லாம் யோசிக்கிறேன். இதே சூழ்நிலை எங்க அப்பா இருந்தா என்ன பண்ணியிருப்பாரு, எங்க அண்ணன் என்ன பண்ணியிருப்பான், நான் என்ன பண்ணியிருப்பேன், அவன் என்ன பண்ணியிருப்பான், இவன் என்ன, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வடிவமா தெரிய ஆரம்பிக்கும் போது எளிய மனிதர்கள் கடைசியாக தாங்கிட்ட நீ என்ன என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்க ட்ரை பண்றேன், என்கிட்ட இருந்து என்னை மீறி என்னோட நிலத்தை புடுங்க, ஏன்னா என்னோட நிலத்தை புடுங்குற, என் உடல் உறுப்புகளை புடுங்குற, எல்லாத்தையும் நீ புடுங்குற. உன்னை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறனோ இல்லையோ, பட் நான் உன்னைய எப்படி வென்றெடுக்கணும் எனக்கு தெரியல, உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும் எனக்கு தெரியல. கடைசியா நான் உனக்கு நீ என் இதயத்தை புடிங்கிட்டு போற, அந்த இதயத்தின் வழி நான் உனக்கு அகத்தை கொடுக்க ட்ரை பண்றேன் அப்படிங்கிறது இந்த படம் சொல்லி முடிக்கும் போது கிட்டத்தட்ட நான் அந்த படத்தை முடியும் போது நான் என்னோட உதவிக்கிட்ட சொன்ன விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த படத்தை நீ எல்லா உனக்கு எக்ஸ்போசர் இருக்கு, உனக்கு ஒரு அறிவு இருக்கு, அந்த அறிவு அந்த படத்தை பார்க்காது. ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையிலையும் ஒவ்வொரு வாழ்வினோட தன்னோட எந்த கிளையை பிடிச்சிக்கிட்டு எந்த புள்ளியை பிடிச்சிட்டு ஒருத்த வாழ ஆரம்பிக்கிறானோ அந்த புள்ளி அவனுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கும். இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த கேரக்டர், சசிகுமார் சாரோட கேரக்டர் தொடக்க காலத்துல இருந்து அது காட்டப்பட்ட நேரத்துல இருந்து அது ஒரு புள்ளியை கைப்பற்றிக்கிட்டு ஒரு பூனையை காப்பாத்தினவன், ஒரு எலியை காப்பாத்தினவன், ஒரு எறும்பை காப்பாத்தினவன், யார் ஒரு மனுஷனை விட்டுட்டு போவானா, ஒரு மனுஷனை விட்டு அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனா இருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட கொடுங்கோலனா இருந்தாலும் அவனை விட்டுட்டு போவானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது எனக்கு பயங்கரமான ஷாக்கா இருந்துச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாம நம்மளோட அறிவை பயன்படுத்தி நமக்குள்ள எக்ஸ்போசரை பயன்படுத்தி நம்ம காட்டப்படுற ஆர்ட் ஃபார்முக்குள்ள நம்மளோட கேள்வி கேட்டுட்டே இருக்கும். ஆனா ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்போசரை வச்சு மட்டும் பார்க்கக்கூடியது கிடையாது. அங்க காட்டக்கூடிய மனிதர்கள் அவர்கள் அதை எப்படி வென்றெடுத்தார்கள், அதை அந்த மனிதர்கள் அந்த உயரிய உன்னதத்தை எப்படி அடைந்தார்கள், தங்களை எப்படி மீட்டெடுத்தார்கள் அப்படிங்கிறத காட்டக்கூடியதுதான் ஆர்ட் ஃபார்ம். அந்த முக்கியமான ஆர்ட் ஃபார்ம் வேலையை இந்த படம் மயிலாடு செஞ்சிருக்கு. முழு இரவையும் கைப்பற்றின படம் தான் மயிலாடு. என்னோட முழு இரவையுமே யோசிக்க வச்ச ஒரு படம் தான் மயிலாடு.